ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு கேர்ள்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து நம்மளால எங்கேயுமே முடியல. நம்ம ஃப்ரெண்ட பார்க்கணும்னு நெனைக்கிறோம், போகவும் முடிய மாட்டேங்குது. நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஷேடோலயே நம்ம இருக்கிறதுனாலயே என்னமோ, நம்ம நெனைக்கிறது எதுவுமே நடக்கவும் மாட்டேங்குது. ஒரே ஊர்ல இருந்துட்டு ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம், எங்க வீட்டுக்கு வாங்கடி வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. பட் எங்களால போக முடியல. ஆனா இப்போ அவங்க ஒர்க் விஷயமா அப்ராட் போறதுனால, இன்னும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு, பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்க பார்க்க போயிட்டோம். ஆஸ் யூசுவல் நம்ம அடிக்கடி வந்தா தானே பாப்பாவும் நம்ம கூட சேருவா. வந்ததும் சேரல. கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் எங்களுக்கு ஹைஃபை குடுக்குறதுக்கே மேடம் ரெடி ஆனாங்க. சரி வரும்போது கேப்ல வந்துட்டோம். சரி போம்போது பஸ்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான்ல இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு வந்து நாங்க கிளம்பும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அவங்க கண்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கண்ணீர் தேங்கி இருந்துச்சு. இன்னும் நாங்க எவ்வளோ வருஷம் கழிச்சு நாங்க பார்க்க போறோம்ன்னு தெரியல. பட் காட் கிரேஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே சீக்கிரமா நடக்கும். ஸோ அவளுக்கும், பாப்பாவுக்கும், அம்மாவுக்கும் பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் அவள ரொம்பவே மிஸ் பண்ற மாரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. பக்கத்து ஸ்டாப் வரைக்கும் தான் நாங்க பஸ்ல வந்தோம். சரி அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோல போயிடலான்னு சொல்லிட்டு ரேபிடோல புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே ஆட்டோவும் வந்துச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட் ஞாபகம் வருதோ, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணிட்டு மிஸ் யூ டின்னு அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.